என்னப்பா கமருதீன் வந்து துஷார் அடிக்க போறாரு, இவர் என்ன ரவுடிசத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காட்டி இருக்கிறாரா, அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வெளியே வந்துகிட்டு இருக்குது. அதாவது இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரை துஷார் அடிக்கிறதுக்காக கமருதீன் பாயிறாரு. எதனால அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த வார கேப்டனா இருக்கிற கனியை பொறுத்தவரை தனக்கு ஜால்ரா அடிக்கிற எல்லாரையுமே ஒவ்வொரு டீமுக்கு கேப்டன் ஆக்கி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் டீமோட கேப்டனா கெமி இருக்கிறாங்க. அதே மாதிரி வெஷல்வாஸ் டீமை பொறுத்தளவுல துஷார் தான் கேப்டனா இருக்கிறாரு. அவர் சொல்ற வேலைகளை கமருதீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கனி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில துஷாரை பொறுத்தளவுல கமருதீன் பேசிட்டு இருக்காரு. நேத்தெல்லாம் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன், உங்களை காணவே இல்லை, எங்க தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு கமருதீனை பொறுத்தளவுல என்னோட வேலைகள் எல்லாத்தையும் நான் கரெக்டா தான் பண்ணியிருந்தேன், நான் வேலையே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு துஷார் வந்து நீங்க வேலை செய்யலன்னு நான் சொல்லவே இல்லை, இருந்தாலும் எங்கேயுமே காணலையே, உங்களை தேடிக்கிட்டே தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டே இருக்கிறாரு. கமருதீன் ஒண்ணுதான் கேட்கிறாரு, நான் வேலை பண்ணனா இல்லையா, வேலை பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்லு, பண்ணுனா பண்ணேன்னு சொல்லு, எப்பவுமே உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியுமா அப்படிமா கேட்கிறாரு. இருந்தாலும் துஷார் திரும்ப திரும்ப இதே கேள்வியில கேட்கிறாரு. ஒரு கட்டத்துல கமருதீன் வந்து சரிப்பா விடுப்பா, நான் வேலை செய்யலனியே வச்சுக்க, அப்படி பார்த்தா நேத்து ராத்திரி நான் தான் பாத்திரத்தெல்லாம் விளக்குனேன், நீ தான் சீக்கிரமா படுத்து தூங்கிட்ட, இப்போ என்னமோ இந்த வீட்டோட தலை நீ தான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கொஸ்டின் கேட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்றாரு. இருந்தாலும் துஷார் இதை விடுற மாதிரியே இல்லை. கமருதீன் ஒரு கட்டத்தில் நான் எக்ஸசைஸ் பண்ணுப்பா, பிறகு பேசிக்கலாம், எனக்கான டைம் எனக்கு கொடு, என்னோட வேலைகள் இருக்குது, அதை நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் துஷார் வந்து தொடர்ந்து அதையே சொல்லிட்டு இருக்காரு. உண்மையாவே துஷார் சொன்னது எனக்கே புரியலங்க. அதாவது அவரை பொறுத்தளவுல கமருதீன் வேலை செய்யலனையும் சொல்ல மாட்டேக்காரு, அவரை காணலனையும் சொல்றாரு. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறதே புரியல. கமருதீனை பொறுத்தளவு வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி தான் போறாரு. இருந்தாலும் துஷார் வந்து நீ எங்க போனாலும் நான் அங்கதான் வந்து நிற்பேன், எனக்கு பேசியே ஆகணும் அப்படிங்கிற பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கடையில கனியும் வர்றாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. கமருதீனை பொறுத்தளவுல கனிட்டையும் சொல்றாங்க, ஏக்கா நான் வேலை செஞ்சுட்டேன், என்னோட வேலையை நான் செஞ்சுட்டேன், இருந்தாலும் அவன் கூடயே நிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்னால நிக்க முடியாது, நான் வேலை செய்யலனியே வச்சுக்கிட்டோம். அவனை பொறுத்தளவு நான் வேலை செய்யலனியும் சொல்ல மாட்டேக்கான், செஞ்சனையும் சொல்ல மாட்டேக்கான், திரும்ப திரும்ப வம்பெழுத்துக்கிட்டே இருக்கான். நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்து நிக்கிறான், எனக்கு நீ தனியா ஸ்பேஸ் வேண்டாமா, என் பின்னாடியே இப்படி வந்துகிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற கேட்கிறாரு. இருந்தாலும் துஷாரை பொறுத்தளவுல எனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பின்னாடியே வராரு. ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா என்னடா இப்படி பின்னாடியே வந்துட்டு இருக்க, நான் பாத்ரூம்குள்ள போனா பாத்ரூம்குள்ளேயும் வருவியாடா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் கேட்கிறாரு. துஷார் வந்து வாங்க பாத்ரூமுக்கு போவோம் அப்படிங்கிறாரு. கமருதீனுக்கு கோவம் வந்தது, என்னடா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி தள்ளுறாரு. துஷாருமே திரும்ப பண்றாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்திருக்குது. இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல ரெட் கார்டு கொடுக்கறவங்களுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா பல விஷயங்கள் நடந்திருக்குது. ஆமாங்க, திவாகர் எத்தனை இடத்துல இழிவுபடுத்திருக்காரு, மார்க் பண்ணியிருக்காரு, லூசு, பைத்தியம், மெண்டல்னு பல வார்த்தைகள் விட்டுருக்காரு. அதே மாதிரி சுபிக்ஷாவை பொறுத்தவரை நீ இந்த சமூகத்துல இருந்து வந்திருக்க, அதனால தான் கேவலமா நடந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் கேவலமா பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களுக்குலாம் ரெட் கார்டு கொடுக்காம துஷாரை தள்ளி விட்டதுக்காக ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த சண்டையை பொறுத்தவரை கமருதீன் அமைதியா தான் போயிட்டு இருந்தாரு. இருந்தாலும் துஷாரை பொறுத்தவரை அட்டம் பிடிச்சு நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சால்வ் ஆயிருச்சு. கனி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. கமருதீனை பொறுத்தளவுல ஏக்கா அவன் தான் வெஷல்வாஸ் டீமோட கேப்டன், அவனை பொறுத்தளவுல நான் வேலை செய்யலைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நான் வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன பேசணுமோ அதை நான் பேசிக்கிறேன், இனிமேல் அவங்ககிட்ட நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல, சின்ன பையன் மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்றாரு. இந்த பிரச்சனை அப்படியே முடிச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல கமருதீன் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு ஒரு ஆளை தள்ளுறது, வயலேஷன் பண்றது அப்படிங்கிறது தவறு தான். அவர் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம போன வாரமே இவருக்கு ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்து வார்னிங் கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு எதிராக நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறாரு. ஆமா தானங்க, இப்படி வார்னிங் கொடுக்கறதா இருந்தா கண்டிப்பா கமருதீனுக்கு முதல்ல வார்னிங் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி தான் கனி அடுத்தவங்க சாப்பிட்ற சாப்பாடுல உப்பள்ளி போட்டு 2 வாட்டி சாப்பாடை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிராகவும் எந்த கேள்விகளும் கேட்கல. அதே மாதிரி ஜெஃப்ரியை பொறுத்தவரை ரவுடி மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கான். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அரோரா, துஷார், ஆதிரை, எஃப்ஜே, கமருதீன், பார்வதி இவங்க ரெண்டு பேருமே நிறைய அடல்ட் கண்டென்ட்டா டபுள் மீனிங்கா கேவலமா பேசியிருக்காங்க. இதுக்கு எதிராகவும் எந்த வார்னிங்குமே விஜய் சேதுபதி கொடுக்கல. இந்த வாரமாவது ஏதாவது உருப்படியா பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டீங்க அப்படின்னா துஷார் பேசுனதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.